Okay, so I was lying there with my legs wide apart, and then he told me, Welcome, ladies and gentlemen. It's your boy Surya here. Yeah. So, இந்த வீடியோ இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க Q&A. கேளு மச்சி, கேளு பிரபு. என்னடா பண்ணுவ? இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேளுங்க, அதுக்கு வந்து நான் யூடியூப்பில் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு செய்கை இருக்குது. ஆக்சுவலாக சாப்பிட்டு வந்து வீடியோ பண்ணுறது ரொம்ப அப்படியே மயக்கமாக இருக்குது. இனிமேல் சாப்பிட்டு வீடியோ போடாதீங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் நம்ம டைம் ஆக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் பூமர் அங்கிள் கேட்டிருக்காப்புல. பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள். ஒன்று இந்த மாதிரி ரெசல்யூஷனை கேட்டுருக்காங்க. ரெசல்யூஷனும் ஒன்று எடுக்கணும், அது எடுத்தால் ஒன்று ஃபாலோ பண்ணணும். நம்மக்கிட்ட அதெல்லாம் வரவே வராது. இந்த வாடா என் வாழ்வே வாழவேன்னு சொல்லிட்டு வாழ்கிறானுங்க பாருங்க. நீங்கள் அவனுங்கிட்ட போய் கேளுங்க, அவனுக்கு தான் ரெசல்யூஷன் எடுப்பானுங்க, சுற்றுவானுங்க, பின்பற்றுவானுங்க. ஒரு ட்ரிப்பு போகணும், ஒரு ரெசல்யூஷன் எடுத்தானுங்கன்னா அதை பின்பற்றுவானுங்க. புரியுதுங்களா? யூடியூப் கண்டென்ட்டே கிடைக்காம சுற்றிட்டு இருக்கோம். நம்மகிட்ட அந்த ரெசல்யூஷன் எது என்னன்னு கேட்டால் என்ன இது? ரெசல்யூஷன் எடுக்க வேணான்றதே ஒரு ரெசல்யூஷனை வச்சு சுற்றிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் பைக்குக்கு பேர் என்ன வச்சிங்க? ஆக்சுவலாக என் பைக் பேர் வந்து சைரஸ். CYRUS, சைரஸ். அப்ரண்டிஸ் APPRL. ஏன் சைரஸ்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சைரஸோட மீனிங் வந்து சன், சூரியன், சூர்யா. ஏதோ ஒன்று மிக்ஸ் ஆகுதா இல்லையா? மிக்ஸ் ஆகலனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதான் அதோட மீனிங். அதோட பேரும் நல்லா கொஞ்சம் பெப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் வச்சேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி பார்த்தீங்கன்னா, சைரஸ் ஐடியா ஹவ் யூ கேம் அப் வித்? அதுதான் எப்படி தேடிட்டு இருந்தேன் என்ன பேர் வைக்கலான்னு. பைக்குக்கெலாம் பேர் இருக்குமான்னு யோசித்தேன் ஃபஸ்ட்டு. நம்மளே 4 பேர் கிரிஞ்சுன்னு கலாச்சிட்டு இருக்கோம், நம்மளை திருப்பி ஒரு 4 பேர் கிரிஞ்சுன்றானுன்னு வச்சுக்கோங்களேன், மனசு தாங்காது. புரியுதுங்களா? சரி அப்படியே தேடினேன். சரி சன் ரிலேட்டடாக அதை வைப்போம், நம்ம பேரும் சூர்யா. சன்னு தேடும் போது சைரஸ்ன்ற பேர் வந்து மாட்டினாப்புல, அதை அப்படியே தூக்கி பைக்குக்கு வச்சாச்சு. கதம் ஓகேயா? ஏன் ப்ரோ யூடியூப் பக்கம் போகிறதில்ல? ப்ரோ அதுக்கு தானே இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டோரின்னு ஒன்று போட்டேன், கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கீங்க. யார் அந்த நல்லவன் தெரியல. சரி, உங்களை வச்சு ஒரு கண்டென்ட் நான் பண்ணிகிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. அது போக வேஸ்ட்டாக வீடியோ போட விரும்பல ப்ரோ. கண்டென்ட் இருந்தால் போடலாம் ப்ரோ, புரியுதுங்களா? கண்டென்ட் இல்லாமல் நம்ம போட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் பார்க்கவும் மாட்டானுங்க. அனாலிட்டிக்ஸ் போய் பார்த்தா ஏற்கனவே அது நம்ம ரொம்ப காரி துப்புது. கிராஃப் இப்படி போகணும்னு பார்த்தா இப்படி போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறது? இன்ஸ்டாகிராமில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன். யுவர் ட்ரீம் பைக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ட்ரீம் பைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10R தான். 10R எடுக்கணும்னு ஆக்சுவலாக இப்போ 10R நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. நான் அப்போ முடிவு பண்ணேன் 10R எடுக்கணும், ஃப்ளை பைலாம் பண்ணி வீடியோலாம் போடணும் அப்படின்னு. 10R வந்து காமன் ஆகிடுச்சு. ஆனால் அது ஒரு ட்ரீம் பைக்காக அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது எனக்கு. ப்ரோ நீ யார் ஃபேன்? நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க வருங்க. எப்படி நீங்கள் இப்போ பேக்ரவுண்டை பார்த்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கலாமா? எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு. சின்ன மூலமாக அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதீங்க. இனிமேல் உட்காந்துக்கிட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஆர் கமிட்டட்? உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது ப்ரோ சிங்கிளாக இருந்தால் பொண்ணாக அவரை கொடுக்க போகிறீங்க சொல்லுங்க ப்ரோ, இல்லை கமிட்டடாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா? அவன் லைஃப்பில் ஜாலியாக இருக்கான் ப்ரோ, எதுக்கு ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அப்படியே முடிச்சிடணும் அந்த கேள்வி, புரியுங்களா? டீப்பாக நோண்டிக்கிட்டே போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதை கேட்டு 4 பேர் இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோ போட்ட அப்புறம் டிஎம் வந்து கேட்பானுங்க, ஏன் ப்ரோ இந்த 3 செகண்ட்ஸில் அந்த பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ சார் ZX 10R எடுக்க டெலிவரி வீடியோ போடுவீங்க? இந்த கேள்வி கேட்டது யாருன்னு எனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி ஒரு குழு வந்து ஒர்க் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? குரூப் ஆஃப் பீப்புள் வந்து எந்த கேள்வி கேட்டால் அவர் அப்படி பிளாக் பண்ணலாம், எந்த கேள்வி கேட்டால் அவர் அப்படி கதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சூனுங்க, ஸ்டே டியூன். டாப் ஸ்பீட் ப்ரோ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து டீ ஷாப்க்கு H2 எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி ஆசைப்பட்டாங்க டீ கடைக்கார அண்ணன், ஒரு 300 ஒரு ஃப்ளை பை போட்டேன் அண்ணன். என் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 135 to 140 போயிருவோம் ப்ரோ. அதுதான் ப்ரோ நான் மேக்ஸிமம் பார்த்தேன். பெட்ரோலுக்கு காசு வீட்டில் என்னன்னு கேட்டு வாங்குவீங்க? பெட்ரோல் போடணும் காசு கொடுமான்னு தான் ப்ரோ கேட்டு வாங்குவேன். நான் கேட்டேன் கொடுப்பாங்க, ஆனால் என்ன ப்ரோ நம்ம லிமிட்டோடு தான் இருக்கணும். உங்களுக்கு ஆள் இருக்கா? காதல் காதல் காதல்
எல்லா படத்திலும் காதல். இந்த மாதிரி டிசைனாக கேள்வி கேட்கானுங்க. யாரில் வேணுங்க? சும்மா ஏதாவது பைக்கை பற்றி கேளுங்க, கொஞ்சம் ஃபன்னியாக கேளுங்கன்ட்டு தெரியாமல் அந்த ஃபன்னின்ற வார்த்தையை போடுவோம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஆள் இருக்கா, இன்ட்ரோ கேர்ள் ஃப்ரெண்ட், இங்களா கமிட்டடா, இல்லை என் வீட்டில் பார்ப்பாங்களே இதெல்லாம். என்ன யாருலே நீங்கள்? ஐயோ தாங்க முடியல. காஸ்ட் ஆஃப் யோர் பைக். என் பைக் நான் வந்து வாங்கும் போது 2.5 lakhs ஆச்சு. அது வந்து என் வேரியண்ட் வந்து அந்த BS6 வந்ததுக்கப்புறம் ஒரு 2 monthsல பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரேட் ஏறிச்சு. 2.7 lakhs வந்ததுன்னு நினைக்கிறேன் வண்டி. எனி ஐடியா அபவுட் தி அப்கமிங் மாடல்ஸ் இன் ராயல் என்ஃபீல்ட்? ஏதோ ஒரு வீடியோ வந்துருந்து நினைக்கிறேன், மேக்ஸ் அபவுட் இன்ஸ்டா பேஜில் போட்டிருந்தாங்க. ஸ்கிராம்ப்ளர் வருதுன்னு சொல்லிட்டு, ராயல் என்ஃபீல்ட் ஸ்கிராம்ப்ளர். அதே மாதிரி மீட்டியோர் 650 வந்து ஒன்று பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் முடிஞ்ச உடனே கையோட அந்த கிளிப்ஸ்லாம் போடுறேன், பாருங்க. When are you going to intro your girlfriend in your page? Hey, everybody. திருப்பி சுற்றி நீங்கள் அங்கே தானே வரீங்க. யாரா நீங்களாம்? சோதிக்காதீங்கடா ப்ளீஸ்டா. பைக் மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 பேர் கேட்டிருக்கீங்க. பைக் மைலேஜ் பற்றி நான் அவ்வளோவா டெஸ்ட் பண்ணல, மைலேஜ் டெஸ்ட் பண்ணல. எனக்கு இன்னும் தெரிஞ்சு ஒரு 25 தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், மைலேஜ் டெஸ்ட் பண்ணுங்க ப்ரோன்னு. எத்தனை கமெண்ட் வருதுன்றதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஆக்சுவலி ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் ஃபயர். கேன் யூ பீட் பாக்ஸ் த சவுண்ட் ஆஃப் சைலன்சர் ப்ளீஸ்? ஒரு சிரிக்கிற எமோஜி, ஒரு ஃபயர் எமோஜி. நேயர்களின் விருப்பத்தின்படி நான் செய்கிறேன், புரியுதுங்களா? கேட்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக அவர் இந்த கேள்வி அவர் புரிஞ்சுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யுவர் ஃபேவரட் மோட்டோ பிளாகர் இன் தமிழ். ஃபேவரட் மோட்டோ பிளாகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. செரி விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், இப்போ வந்து பாகிஸ்தான் ரைட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யா சீரீஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரைட் வித் சச்சின் R15 வச்சுட்டு ஆல் இண்டியா பண்ணிட்டு இருக்காரு. ஃபேவரட் மோட்டோ பிளாகர். அடுத்து வந்து ரொம்ப விருப்பப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. ஹோடா என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தையா? என்ன வார்த்தை இது? தெரியல, எனக்கும் தெரியல அந்த வார்த்தை. என்ன வார்த்தை? சி உத்தமம் சொல்லிட்டு வார்த்தை கொண்டா. இந்த கேள்வி கேட்டவர் யாருன்னு தெரியும். வேர் டிட் யூ பாட் த டேங்க் பேட்ஸ்? ப்ரோ ரா அண்ட் ரக்கெட்னு சொல்லிட்டு அந்த லெதர் கம்பெனி, ரொம்ப ஜென்யூன் கம்பெனி, ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. என் பைக்கில் பார்த்தீங்கன்னா 2 சைடில் நான் அதை வந்து பேட்ச் போட்டிருப்பேன். செம்மையாக இருக்கும் ஃபோட்டோஸ்லாம் கூட. நான் கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டேங்க் பேட்ச் எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய ரீல்ஸில் கமெண்ட் கூட போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஸ்க்ரீனில் கீழே அவங்களோட இது போடுறேன், இன்ஸ்டா ஐடி. நீங்கள் அவங்ககிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள். இஸ் டாமினோர் 250 பெட்டர் ஆர் NS 200 பெட்டர்? யுவர் சஜஷன். லுக் வைஸ், அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு, அப்புறம் அந்த குயிக்காக லான்ச் ஆகணும், நல்லா ஃப்ளைபை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து டாமினோர் 250 எடுத்துக்கலாம் ப்ரோ. அதே மாதிரி மைலேஜ் வேணும், வீட்லேயும் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க, அப்பாலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் NS 200 எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பப்படி. கலர் கிரேடிங் ப்ரோ, நான் வந்து ஃபில்மோரா 10 யூஸ் பண்ணுறேன். ஃபில்மோரா 10ல் வந்து நிறைய ஃபீச்சர் இருக்குது ப்ரோ கலர் கிரேடிங் பற்றி. நீங்கள் வந்து ஆக்சுவலாக அந்த ஆப்பில் போனாலே நீங்கள் வந்து எல்லாமே தெளிவாக, அதுவே உங்களுக்கு டுட்டோரியல் மாதிரி சொல்லுவோம் எப்படி எப்படிலாம் பண்ணலாம். கலர் கிரேடிங், சினிமேட்டிக் கலர் கிரேடிங்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே வீடியோஸ் நிறைய இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் ப்ரோ. அடுத்து வர்றது எல்லாமே ஒரு ஹோல்சம் கண்டென்ட்டு. கிரேட் ஃபேன் ஆஃப் யுவர் ரீல்ஸ் பாய், லவ் ஃப்ரம் மும்பை. லவ் ப்ரோ, தலை உங்கள் ரீல்ஸ்லாம் வேறு லெவல். நன்றி நன்றி நன்றி. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குன்னு எங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் பிரதர். லவ் ஃப்ரம் ஃப்ரான்ஸ். நமக்கும் ஃபாரின்லாம் ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் வந்து கேள்வி கேட்டவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச். ஃபேன் ஃப்ரம் ஹைதராபாத். பையனா பொண்ணான்னு தெரியல, ஃபேனாக இருக்கீங்க, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்போ மேரேஜ், லவ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? யோ என்னைய ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான், என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க. செல் டாக்ஸ் பிடிச்சா அத்தனை சுபிச்சா வந்துருமா? பாமரத்தனமான கற்பனை. நான் ஷூட் பண்ணி செத்துட்டீங்கன்னா
ஷூட்டுன்னு கேட்டதுக்கு வந்து நான் ஷூட் பண்ணி செத்துட்டீங்கன்னா நான் போறேன், நான் போறேன். மனச்சாச்சு இல்லையா? இந்த மாதிரி கேள்விலாம் எனக்கு வேண்டாம், நான் போறேன். ஆர் யூ டூயிங் எனி கொலாப்ஸ் ப்ரோ? கொலாப் பண்ணணும் தான் ப்ரோ இருக்கேன். ஒரு 5K ரீச் ஆனோடனே கண்டிப்பாக வந்து கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லபடியாக போவோம் நம்புறேன். இப்போதைக்கு நான் எந்த கொலாபரேஷனும் பண்ணல ப்ரோ. டூ மோர் ரிவ்யூ வீடியோ ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. ரிவ்யூ வீடியோஸ் இன்னும் இனிமேல் நிறைய வர சான்சஸ் இருக்குது. கேட்டிருக்கேன், நிறைய பேர் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றத பார்த்துட்டு டைமிங் செட் ஆனோடனே எனக்கும் சரி வண்டி ஓனருக்கும் சரி டைமிங் செட் ஆனோடனே கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் நிறைய ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ண பார்க்குறேன் ப்ரோ. ஹவு டு யூ மேனேஜ் பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பாய்? முன்னாடி இருந்த மாதிரி தான் ப்ரோ இருக்குது. ஆக்சுவலாக அதுக்குன்னு தனியாக எதுவுமே நான் வந்து மேனேஜ்லாம் பண்ணல. முன்னாடி வந்து என்ன வெளியே சுற்றுவோம் ரொம்ப. ஸோ அந்த சுற்றுற காசு இப்போ வந்து எனக்கு பெட்ரோல் அப்படியே காலியாகிட்டு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அதுக்கு தனியாக நம்ம வந்து ஒரு ஷெடியூல் போட்டு இதுக்கு இவ்வளோ சேர்க்கணும் இதுக்கு இவ்வளோ சேர்க்கணும் நான் பண்ணல ப்ரோ. 1 ரவுண்ட் அண்ட் பைக் ப்ளீஸ். கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டவர் வந்து ஆக்சுவலாக ஒரு காலத்தில் நானும் அந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் சரிங்களா. கண்டிப்பாக ப்ரோ இந்த கேள்வி கேட்டவருக்கு கண்டிப்பாக ஒரு ரவுண்ட் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம். பில்லியனில் உட்கார ஆள் இருக்கா ப்ரோ? இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக இருக்கு ப்ரோ, நிறைய பேர் இருக்காங்க. ஹவு டஸ் இட் ஃபீல் டு ரைட் ஹிமாலயன்? रुको जरा सबर करो. Do you get paid in Insta or YouTube? Instaல வந்து அந்த மானிட்டைசேஷன் வந்து ஐ எம் எலிஜிபிள் அண்ட் வந்து யூடியூப்ல வந்து ஐ எம் நாட் எலிஜிபிள். ஸோ அதுக்காக தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ் ரீச் ஆன அந்த டைம்ல இருந்து இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் டிரெக்டர் நமக்கு வந்து கௌதம் வாசுதேவ் மேனன். இப்போ ரீசெண்டாக நிறைய அவர் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் அவரோட படைப்பு வெந்து தணிந்த காடுக்காக தான் வெயிட்டிங். வெந்து தணிந்த காடு. தக்காளி தமிழனுக்கு வணக்கத்தை போடு. You look hot on your bike. I saw you many times in college. Fire. எந்த காலேஜ்னு சொல்ல ஆக்சுவலாக மூக்குல வருது பாத்தியா? இதோட நம்ம வந்து கடையை சாத்துறோம். கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான். பீஸ்.